அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம். இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லி. அது முக்கியமாக முதல் ரோவில் உட்காந்துருக்கிற எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் இது ஒரு வித்தியாசமான ஃபங்க்ஷன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஏன்னா வெளியில் பல விதமாக பேசினாலும் இந்த கலைத்துறைன்னு சொல்லும்போது எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து தான் ஆகணும். அதுதான் ஃபைனல் டச். ஏன்னா மற்றவங்க நினைக்கலாம் அங்கே கருத்து வேறுபாடு அது இது எங்கே பிரச்சனை இருக்குது, செல்வமணி அது சொன்னார், இவர் இது சொன்னார், இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் அது சொன்னாங்கன்னு சொல்லி அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் மாதிரி ஒன்று நடக்கும் ஒரு காலகட்டத்தில். ஒன்று நம்ம அந்த விஷயங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் எல்லாருமே நல்லா இருக்கணும், அதில் நம்ம இருக்கணும்னு நினச்சோம்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்களை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லும்போது சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு இது இருக்கும். அதனால் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அது சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக நம்ம நினச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல இதுக்கு உதயா இன்விடேஷன் கொண்டு வந்தார் வீட்டுக்கு. யூஸ்வலாக நான் உதயா நிறைய ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காரு, கூப்பிட்டதும் கிடையாது, நானும் போனதும் கிடையாது. அவங்க அப்பா அந்த காலத்தில் நாங்கள்லாம் ஒரு சம காலத்தில் நாங்கள் ஒன்றா இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம். என்னை விட கொஞ்சம் ஒரு சீனியராக இருப்பாருன்னு நினைக்கிறேன் அழகப்பன் அவர்கள். ஆனால் பையன் சின்ன வயசுலேருந்தே தெரியும், அதாவது இப்போ இல்லை பல வருஷமாக இருக்கார். ஆனால் சினிமா மேலே நல்ல மோகம், எப்படியும் ஜெயிக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டே இருக்கார். ஆனால் இன்றைக்கி ஃப்ரேமில் பார்க்கும்போது எனக்கு மனசு நிறைவாக இருக்குது. அந்த மெச்சூரிட்டி அந்த பாடி லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, ரியாக்ஷனாக இருந்தாலும் அந்த டைலாக் டெலிவரியாக இருந்தாலும் சொல்லி இப்போ பக்கா ஆர்டிஸ்ட்ன்றது நம்ம சொல்லணும். ஏன்னா முகஸ்துதிக்காக நம்ம பாராட்ட முடியாது. அந்த விஷயத்தில் உதயாவுக்கு இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலம் இந்த படத்தில் இருந்து ஆரம்பிக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் பார்க்காத ஒரு விஷயம் இந்த மேடையில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்த உடனே அது யார் ஆர்கனைஸ் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது, அவங்களுக்கு உண்மையிலே என்னுடைய பாராட்டுகள். எல்லா க்ரூ அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாம் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள மரியாதை பண்ணி அவங்கள அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் நிகழ்ச்சி தொடங்கினாங்க பாருங்கள். அதுக்கே உங்களுக்கு 100% பாராட்டுகள் தெரிவிக்கிறேன். ஏன்னா பொதுவாக எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைப்பாங்க பாராட்டணும், அவங்கள சொல்லணும், பேர் சொல்லணும்னு சொல்லிட்டு. பெரிய பெரிய ஆளுங்களும் அது கடைசி நேரத்தில் என்னென்னா அந்த டென்ஷனில் எல்லாம் மறைஞ்சு அப்புறம் என்ன சொல்லலை ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லி. ஆனால் அது இல்லாமல் கரெக்டாக புத்திசாலித்தனமாக அது பண்ணது உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. அதே மாதிரி மறைந்த நடிகர் நம்ம ராஜேஷ் அவர்கள் உண்மையில் நல்ல என்னுடைய படத்துலேயும் நடிச்சிருக்காரு. நல்ல அருமையான நண்பர். நானும் அவரும் சமீபத்தில் இப்போ தான் கவுண்டமணி ஒய்ஃபு இறந்தப்போ நல்லா நடந்து நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். ஸோ இது யாரும் சொல்ல முடியாது எது எப்போ வரும்னு சொல்லிட்டு. அவருக்கும் அஞ்சலி செலுத்தினது இந்த நேரத்தில் அதையும் ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அப்புறம் இங்கே பாட்டு மியூசிக் உண்மையிலே நல்லா இருக்குது உதயா, நல்லா அமைஞ்சிருக்கு. உனக்கு இன்னும் தெரியல, இந்த படத்தில் ஒன்று அமைஞ்சிருக்கு. மியூசிக் நல்லா இருக்குது. அந்த முதல் பாட்டே இம்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோயின் அதே மாதிரி சில சாயலில் பார்க்கும்போது நமக்கு த்ரிஷானுடைய தங்கச்சி மாதிரி இருக்காங்க. நான் கரெக்டாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல. ஏன்னா இது முதல்ல அவங்க பேர் மேடையில் கூப்பிட்ட உடனே ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணது அஜ்மல் தான் கை தட்டினார் ஃபஸ்ட்டு. அதனால் நல்ல உண்மையிலே அவங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, அவங்களுடைய முக சாயலும் நல்லா இருக்குது, இம்ப்ரெசிவாக இருக்குது, பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் படம் ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா முரளி இங்கே வந்திருக்காரு, சங்க தலைவரும் வந்திருக்காரு. அவருக்கு எல்லா விஷயங்களும் அவங்க அப்பா காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். நல்லது கெட்டது எல்லா விஷயமே அவருக்கு தெரியும். ஆனால் இந்த சூழ்நிலையில் படம் எடுத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தி அது ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த உண்மையில் அந்த ப்ரொடியூசரையும் 2-3 பேர் இருக்காங்கன்னாங்க. அந்த ப்ரொடியூசருக்கு எல்லாம் என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி ப்ரொடியூசருக்கு இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி வாழ முடியும். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். அவங்களும் கலந்துக்கிட்டு நல்ல தெம்பாக இருக்காங்க. ஃபைனான்ஷியலாக சவுண்டுன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஒரே ஷெட்யூலில் படத்தை முடிச்சுருக்காங்க. அதுவும்
பணம் இருந்தால் ஒரு ஷெட்யூலில் முடிக்கலாம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு ஒரு பிளானிங் இருக்கணும். எல்லா விஷயத்தையும் அந்த கோஆர்டினேட் பண்ணி அந்த ஷெட்யூல் பிரேக் டவுன் போட்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்த்து பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அதில் டைரக்டர் வந்து பாராட்டி தான் தீரணும். ஏன்னா அவர் தான் அதுக்கு மெயின் கேப்டன் அதை ஷிப் பண்ணுறாங்க இல்லையா. அதனால் அவருடைய டேலண்ட் இது வந்து அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த சொன்ன விஷயத்தில். அப்புறம் மாஸ்டரை பற்றி சொல்லவே வேண்டாம், பல வருஷமாக இருக்கார். ஆனால் உண்மையிலே வந்து நீங்கள் அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து கொண்டு வந்து வச்சு அந்த ஷார்ட் எல்லாம் இப்படி எடுத்து இப்படி பண்ணாங்கன்னு நம்ம சினிமாவில் இத்தனை வருஷம் இருந்து நமக்கே வந்து ஒரு அதிர்ச்சி. அந்த மாஸ்டர் சொன்னது கரெக்டு. அது பார்க்கும்போது இது உண்மையிலே வந்து இதெல்லாம் மக்கள் கூட பார்த்தாங்கன்னு சொன்னால் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குது, நம்ம ஈஸியாக ரசிச்சுட்டு போகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இல்லை. என்ன பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க, உயிர் கொடுத்து பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது வாயில் சொல்கிறது நேரில் பார்க்கும்போது உண்மையில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா இப்போது காலங்களில் என்ன போச்சுன்னா முன்னெல்லாம் பாட்டு நிறையா இருக்கும், ஃபைட்டு வந்து 1-2 தான் வைப்பாங்க. ஆனால் இப்போ அந்த ஸ்டைலெல்லாம் மாறி போச்சு. ஏன்னா சாங்ஸ் எல்லாம் மாண்டேஜில் மட்டும் சில சாங்ஸை விட்டு போடுறாங்களே தவிர இப்போ ஃபைட்ஸு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஃபைட்ஸுக்கு தான் முக்கியத்துவம். ஃபைட்ஸ் இருந்தால் தான் இப்போ நார்த் இந்தியன் ரைட்ஸ் வாங்கணும்னு சொன்னாலும் ஃபைட் இருக்கான்னு கேட்பாங்க, எத்தனை ஃபைட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. ஸோ இப்போ அந்த ஃபைட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியம், படத்துக்கும் முக்கியமாக இருக்குது, அதே நேரத்தில் வியாபாரத்துக்கும் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த விஷயத்தில் வந்து கரெக்டான மாஸ்டர் செலக்ட் பண்ணார் பாருங்க. டைரக்டரும் சரி, ப்ரொடியூசரும் சரி, உதயாவும் சரி, எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். இப்படி பல விஷயங்கள், அதாவது ஒவ்வொரு டெக்னீஷியனையும் தனித்தனியாக பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அப்புறம் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது, அதனால் மன்னிக்கணும். அதனால் இந்த படத்தை வந்து மனசார நான் சொல்கிறேன், நல்ல வெற்றி படமாக வரும். ப்ரொடியூசருங்களுக்கும் லாபம் வரும். லாபம் வர்றது மட்டும் இல்லாமல் உடனடியாக திரும்ப நீங்கள் உதயாவை வச்சு இன்னொரு படம் ஆரம்பிக்கணும். அதுதான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ். அப்போ தான் அது உண்மையான சக்ஸஸாக நம்ம ஏற்றுக்க முடியும். இல்லைன்னு ஏதோ வந்தோம், ஏதோ படம் எடுத்தோம், ஏதோ வந்தது போச்சோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு 2-3 படம் வந்ததுன்னு சொன்னோம்னா நிச்சயமாக உதயாவும் வந்து பெரிய நடிகர் லிஸ்ட்டில் வந்து நிற்பார்ன்றது தான். ஏன்னா என்னுடைய நண்பருடைய பையன்றதை விட என்னுடைய பையன் மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கும் அழகப்பனுக்கு வந்து அந்த நட்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஆகவே இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் வந்து செல்வமணி வந்த பிறகு எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆகிப்போச்சு. சரி, தலைவர் வந்திருக்காரு, செல்வமணி வந்திருக்காரு, நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு ஒரு சந்தோஷம். ஆகவே இந்த வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.